இப்போ வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஆயத்துல்லா அல் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமையிடம் இஸ்ரேல்காரங்க அவங்க தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ராய்ட்டர்ஸ் முகமை இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்டதா இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பாடி எடுக்கப்பட்டதா தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் ஈரான் தரப்புல இருந்து அவர் இன்னும் பேச மாட்டார் கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலோடு நம்ம பல விஷயங்களை பார்க்குறப்ப இன்னும் இந்த தகவல் எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்க பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற்றமா ஈரான் முஸ்லிம்கள் நாடுகள் மீது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கு. இதில் குறிப்பாக நீங்கள் கவனிச்சீங்கன்னா பஹ்ரைன் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பஹ்ரைனை தவிர வேற நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு காரணத்தை நம்மளால சொல்ல முடியுங்க. காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் பார்க்கலாம், கத்தாரில் இருக்கக்கூடிய உதைத் விமான நிலையம் இது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளவாடமாக இருக்குது. அது இல்லாமல் சவுதியில் 4 இடங்களில் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்குது. துருக்கியில் இது மாதிரி இருக்குது. இந்த இராணுவ தளவாடங்கள்லாம் கடந்த 2024 ஜூன் மாதம் 12 நாள் போர் நடந்துச்சா இல்லையா, அந்த போரின் போது இந்த ஈரானுடைய ஃபோர்ட் இஸ்தபஹான் இது போன்ற அவங்களுடைய அணு ஆயுத உலைகளை தாக்குவதற்கு இங்கே தான் பெட்ரோலை நிரப்புனாங்க. குறிப்பாக துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களில் இந்த பெட்ரோல் நிரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி பின்னாடி ஈரான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் துருக்கியை விட்டுட்டு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் என்பது குறிப்பாக பஹ்ரைன் மேலே இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு இராணுவ பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஜோர்டானில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆயத்துல்லா அல் கமேனி அவர்களுடைய இறப்பு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது போல நம்மளுக்கு தோன்றுகிறது. இறைவன் மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அப்பாஸ் அராக்சி அவர்கள் பேட்டி கொடுக்கிற இன்னொரு செய்தி இந்த சமயத்தில் நம்ம கவனிக்கணும். அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஐநாவிடம் போய் சொல்றாரு. அதாவது ஐநாவுடைய சாசனம் பிரிவு 2 பக்கம் 4 என்ன செய்திருக்குன்னு சொன்னா, தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எல்லா உரிமை இருக்குன்னு ஐநாவுடைய சாசனம் சொல்லுது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளிப்படையா இப்ப எங்களை மீறி இருக்கிறாங்க, எங்க நாட்டை தாக்கி இருக்கிறாங்க. அதனால எல்லா சிவப்பு கோடுகளையும் தாண்டி நாங்க தாக்குதல் நடத்த போறோம், தாக்குதலை தொடுப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோடு நிறுத்தாம பல இடங்கள் இஸ்லாமிய நாடுகளில் இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தாக்கி இருக்கக்கூடிய இவங்க இந்த சமயத்தில் சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஜெனிவால போய் மீட்டிங் போட்டாங்க, ஓமன்ல போய் மீட்டிங் போட்டாங்க. யுரேனியத்தை மிகப்பெரிய அளவுக்கு நீங்க சேமிச்சு வச்சிருக்கிறீங்க, அதனால அணு ஆயுதத்தை நீங்க தயாரிக்க போறீங்க, அப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு செய்தியை கட்டமைச்சாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இது எதுவுமே உண்மை இல்லை. அங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வரப்போறோம், ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற இவங்க தான் இந்த தாக்குதலின் போது, அதாவது அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய மினாஃபால் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 170 பேர் அங்கே படிக்கிறாங்க. அந்த பகுதியில் போய் கண்டிப்பாக குண்டு போடுறப்ப தெரியும். ஏன்னா தம்புடு பாம் போட முடியாது, ஊமை குண்டுகள் என்று சொல்லுவாங்க. இந்த ஊமை குண்டுனா என்னன்னா, எந்த வழித்தடத்தையும் அறியாமல் அப்படியே போட்டு போடுறது. இதை தான் காசாவில் போட்டாங்க. அது மாதிரி இங்கே போட முடியாது. கண்டிப்பாக இவங்க பார்த்துருப்பாங்க. இது ஒரு ஸ்கூல் அப்படி நல்லா தெரியும், பெண்கள் இருக்கிற ஸ்கூலும் தெரியும். அந்த பெண்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல குண்டை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 பேர் அங்க இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி அழிச்சாட்டைகளை செய்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, இது காரணத்தை நாங்க அங்க மக்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னாரு, உதவி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார்ல, அந்த உதவி என்னன்னா இதுதான். 90 அப்பாவி மக்களை, அதில் குறிப்பா குழந்தைகளை கொள்றதா அவருடைய உதவியா இன்னைக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. இதுக்கெல்லாம் ஈரான் இன்னைக்கு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க. எம்எஸ்டி கேம் சேஞ்சர்னு இவங்க ஒரு கப்பலை வச்சிருக்கிறாங்க. யுஎஸ் ஜெரால்ட் ஃபோர்டு, ஆப்ரஹாம் லிங்கன் இது போன்ற 77 கப்பல்களை அந்த பகுதியில் போய் வளைகுடா பகுதிகளை இவங்க வச்சு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தாங்க ஈரானுக்கு. இந்த எம்எஸ்டி கேம் சேஞ்சருங்கிற இந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு கப்பல். இது எந்த அளவுக்குன்னா, அதாவது எதிரி கப்பல்களை கண்டறிஞ்சு தான் இருக்கிற இருப்பிடத்தையே சொல்லாமே கண்டறியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல். இந்த கப்பலை IRGC தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு. இந்த சமயத்துல இந்த மாதிரியான தகவலை பார்த்தோம்னா நம்ம ஏன் ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னா,
அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கவங்க இவங்க. ஏற்கனவே நீங்க பார்க்கலாம், மாத்துரையுடைய விஷயத்திலும் கியூபாவுடைய விஷயத்திலையும் அதே மாதிரி கொலம்பியாவுடைய விஷயத்திலையும் அத்துமீறி செயல்பட்டு அங்க மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நாட்டை திருடி ஆட்டையை போட்டு ஒரு கொள்ளை அரசா மாறினும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்துல இந்த மாதிரியான தாக்குதலை மக்கள் வரவேற்கிறாங்க. உன்னுடைய ஒரு அராஜகத்துக்கு ஒரு முடிவாக மக்கள் இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் இதனுடைய நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஹர்முஸ் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் ஒரு நாளைக்கு 200 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் போகுது. ரூட் ஆஃபே அந்த சைடு தான் போகணும், அந்த சைடு தான் வரணும். இந்த ஜலசந்தியை, இந்த ஹர்முஸை ஈரான் மூடுனா மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படும். எந்த அளவுக்குனா, நம்ம வாங்குற எல்லா பொருளுங்க, அது எதா இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயில இருந்து விளக்கமாறுல இருந்து பேஸ்கெட்ல இருந்து எல்லா பொருளுமே ரேட்டு ஏறும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தகவலா சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறுவதற்கும் இவங்களுடைய அடாவடித்தனமும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏற்கனவே இவங்க பல நாடுகள் அச்சுறுத்தின காரணமாக தான் கோல்டுடைய ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. அதுல இன்னொரு வடிவமா நம்ம அத்தியாவசிய பொருளை பயன்படுத்துறோமா இல்லையா, அதனுடைய விலையும் ஏற போகுதுங்கிறத இன்னைக்கு நிபுணர்கள் ஒரு செய்தியா சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்று எதுன்னு சொன்னா துருக்கிங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவனே துருக்கியினுடைய இடதுசாரி கட்சிகள் அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக வெளியில போய் நின்று இந்த தாக்குதல் தவறானது என்று சொல்லி அவங்க வன்மையா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் இது போன்ற அயோக்கிய அரசுகளை நம்ம களம் கண்டு அவங்கள கண்டனத்தை பதிவு செஞ்சாதான் அப்பாவி உயிர்கள் போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல உலக நாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்துல ஒண்ணுதான் ரஷ்யாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, புசேருங்கிற ஒரு அணுமின் நிலையம் இருக்குது ஈரான்ல, அதுல அவங்க ட்ரில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீ தாக்கக்கூடாது, அதை தாக்கினேன்னா மிகப்பெரிய அளவுக்கு விளைவுகளை சந்திக்கும்னு சொல்லி ஓப்பனா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், இது எல்லாம் ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி துருக்கியில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், இடதுசாரி கட்சிகள்லாம் அற்புதமான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, இதை கண்டிச்சு உடனே களத்தில் இறங்குறாங்க, ஆர்ப்பாட்டங்களுக்கு மக்களை அழைக்கிறாங்க. மக்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. இது போன்ற கண்டனங்கள் தான் மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், அப்பனா இஸ்லாமிய நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு நம்ம வேற யாரையும் பதில சொல்ல தேவையில்லை. சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் நம்ம MBS ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்க UAEயின் பக்கம் நிக்கிறோம். நாங்க ஒரு 90 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்கூலு, அது குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு, அதுல 90 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தியான எந்த கண்டனம் இல்லை. UAE தாக்குனதை மட்டும் இன்னைக்கு அவருக்கு பெருசா தெரியுது, தான் தாக்கப்படாத கூட மட்டும் பெருசா தெரியுது. இப்ப 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். எப்படி ஒருத்தர் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு MBS தான் ஒரு ஆதாரம். எப்படி செயல்படணுங்கிறதுக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் ஒரு ஆதாரமா இருக்குது. இது மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. அந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சு நம்ம ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இது மாதிரி உண்மையான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம பேட்டை டிவியை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களுடைய நம்பருக்கு ஷேர் செய்யுங்க. இது மாதிரியான போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வழங்க இருக்கிறோம். தவறாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.